இதயம் wishes you a very happy new year. இதயம் wishes you a very happy new year. அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்தில் உள்ள நியூ ஓர்லின்ஸ் நகரில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது. அதிகாலை 3:15 மணி அளவில் திடீரென கார் ஒன்று மக்கள் கூட்டத்திற்கு நடுவே புகுந்தது. நடைமேடையில் இருந்த மக்களை இடித்தவாறு கூட்டத்திற்குள் நுழைந்த கார் சாலையில் இருந்தவர்கள் மீது மோதியது. காரில் இருந்த நபர் துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டே மக்கள் கூட்டத்திற்குள் நுழைந்தார். போலீசாரும் அவர் மீது பதில் தாக்குதல் நடத்தினர். ஓடும் காரின் கதவை திறந்து குதித்த நபர் துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டே தப்பி சென்றார். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் 10 பேர் பலியானார்கள், 30 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்களில் அட்மிட் செய்யப்பட்டனர். இது தொடர்பாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் கூறுகையில், படுகொலைகளை நிகழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த நபர் இதை செய்துள்ளார் என்றனர். நியூ ஆர்லின்ஸ் நகர மேயர் இதை பயங்கரவாத தாக்குதல் என குறிப்பிட்டார். FBI நடத்திய முதற்கட்ட விசாரணையில் டியூரோ ஆப் மூலம் காரை வாடகைக்கு எடுத்து வந்த அந்த நபர் தாக்குதலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இந்த சம்பவத்திற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தை சாதாரணமாக எடுக்கவில்லை, பயங்கரவாத செயலாக கருதி FBI விசாரித்து வருகிறது. ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளேன். நான் பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அமெரிக்காவில் எந்தவிதமான வன்முறைக்கும் இடமில்லை. நாட்டு மக்கள் மீது நடத்தப்படும் எந்த தாக்குதலையும் நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என பைடன் கூறியுள்ளார்.